ஏர்டெல் நிறுவனம் ஆல் இன் ஒன் ஓடிடி ரீசார்ஜ் பிளான் அப்படிங்கிற பிளானை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதில் என்ன சாதகம் என்ன பாதகம் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி ஜியோ லான்ச் பண்ணாங்களோ 200 ரூபாய்க்குள்ள எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மையும் அதை வந்து கரெக்டாக முறியடிக்கிறதுக்காகவே ஏர்டெலும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிளானை அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். 279 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலியமா ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பெனிஃபிட் வந்து கிடைக்க போகுது. அதாவது இந்த 279 ரூபாய்க்கு உங்களுக்கு 1 GB டேட்டா 1 மந்த்துக்கான வேலிடிட்டின்னு சொல்கிறாங்க. 28 நாள் அப்படிங்கிற அந்த கிரைட்டீரியா இல்லை, 1 மந்த் நான் கொடுக்க போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 30 டேஸ் தான், 31 டேஸ்லாம் இல்லை. இங்கே உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸோட பேசிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சிடும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷனும் கிடைச்சிடும். கூடவே பார்த்தீங்கன்னா Z5ஓட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனும் கிடைச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன்நெக்ஸ்டோட சப்ஸ்கிரிப்ஷனும் கிடைச்சிடும். கூடவே ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட அந்த ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைச்சிடும் சொல்லலாம். சோனியும் இதுக்குள்ள அடக்கம் தான் சொல்கிறாங்க, செக் பண்ணி பாருங்க. இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 GB எல்லாமே ஓகே. நிறைய பேர் இந்த கேள்வியை போன முறை கேட்டிருந்தீங்க ஜியோவோட வீடியோ போடும்போது, இது வெறும் மொபைல் வெர்ஷனுக்கு மட்டும்தானா இல்லை டிவி வெர்ஷனுக்கு மாதிரி கேட்டிருந்தீங்க. இங்கே தெளிவாக நெட்டில் வந்து போட்டிருக்கிறது என்னன்னா டிவி வெர்ஷனுக்கும் சேர்த்து தான், நாட் ஓன்லி மொபைல் டிவைஸ் ஆல்சோ ஃபார் ஆண்ட்ராய்ட் டிவிஸ் அப்படிங்கிறது தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லா ஓடிடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட்லையும் ஆல்சோ யூஸ் பண்ணிக்க முடியும். தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கிடைக்குது, அது ஒரு பெனிஃபிட். அமேசான் கிடைக்க மாட்டேங்குது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியும். ஆனால் அப்படியே ஜியோக்கு போனீங்க அப்படின்னா இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் கிடைக்காது, மற்ற எல்லாமே கிடைக்கும்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபோட ப்ரீமியம் கூட கொடுத்துருக்காங்க. அதை ப்ரைஸில் கம்பேர் பண்ணாலும் வேல்யூவில் கம்பேர் பண்ணாலும் ஏர்டெல் கொஞ்சம் மோசம் தான் சொல்ல முடியும். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.